2021 மே மாசம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்து அடுத்த மாசமே ஜூன் மாசமே மேகதாது அணை கட்ட அனுமதி அளிக்க கூடாதுன்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் பிரதமருக்கு அன்றைக்கு கடிதம் எழுதினார். பிறகு அதே கருத்தை வலியுறுத்தி ஜூலை மாதத்துல ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சருக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். இதை அடுத்து அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி எந்த காலத்திலும் அணையை கட்டக்கூடாது, அனுமதிக்க கூடாது என்ற தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றினோம். ஜூலை மாதத்துல மீண்டும் அதே ஒன்றிய அமைச்சர்கிட்ட நேரில் சென்றும் வலியுறுத்தி இருக்கிறோம். கடந்த 2022-23 நிதியாண்டுல அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு 1000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்ச உடனே, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதே அவையில அதை கண்டிச்சு அரசினர் தனி தீர்மானத்தையும் எங்களுடைய அரசு அன்றைக்கு நிறைவேற்றுச்சு. அன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டின் உரிமையில நாம அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் அன்றைக்கு இது அவையில குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேகதாது அணை கட்டுறது பத்தின விரிவான திட்ட அறிக்கையை விவாதிக்கணும்னு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்துல கர்நாடக அரசும் ஒன்றிய அரசும் வச்ச அஜெண்டாவை நீக்க எங்க தலைவர் தலைமையிலான அரசு அன்றைக்கு கடுமையாக வலியுறுத்தியது. இதற்காக அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் பிரதமருக்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதினார் ஜூலை மாதத்துல 2022 அப்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தலைமையில தமிழ்நாடு சட்டமன்ற அனைத்து கட்சி குழுவினர் ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சரை நேர்ல சந்திச்சும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்படி நம்முடைய தொடர் எதிர்ப்பின் காரணமாகத்தான் மேகதாது அணையுடைய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பிப்ரவரி மாதம் மத்திய நீர்வள ஆணையத்திற்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது. மேலும் கழக அரசுடைய எதிர்ப்பால மேகதாது அணையுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை தன்னுடைய திட்டப்பட்டியலில் இருந்து ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் நீக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 நவம்பர் மாதம் ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர் எங்களுடைய அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்துல இரு மாநிலங்களுக்கு இடையே சுமூக தீர்வு எட்டப்பட்ட பிறகுதான், அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அனுமதி பற்றி ஆலோசிக்கப்படும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கை டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கல அப்படிங்கிறது தான் எங்களுடைய கழக அரசு இருந்த வரையிலான நிலைமை. திராவிட முன்னேற்ற கழக அரசும் எங்களுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் எதிர்ப்பை பதிவு செஞ்சதுனால தான் இது சாத்தியமாச்சு என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் பதிய வைக்க விரும்புகின்றேன்.